ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலாக நம்ம மல்லி வந்து இதை தான் தாங்குவாங்க. இப்போ நம்ம விஜய் வந்து நம்ம மல்லியை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. நம்ம வெண்பாவுக்கு என்ன நடந்தாலுமே அதுக்கு காரணம் நம்ம மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லியை ரொம்பவே திட்டிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ராஜேஸ்வரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் அப்படின்றதுக்காக அவன் ஒரு பக்கம் இல்லாத பொல்லாத எல்லாமே பேசிட்டே இருக்காங்க. நம்ம நாகுகள்லாம் ரொம்பவே கோபம் வந்துடுச்சுங்க. இப்ப நாங்க இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும், அவ்வளவுதானே, எங்களுக்கு போக்கு இடம் இல்லை அப்படி இப்படின்ட்டு வந்து ரொம்ப அதிகமாவே இந்த ராஜேஸ்வரி பேசிட்டாங்க. அதனால நம்ம நாகு வந்து பொறுக்கவே முடியலங்க, ரொம்ப கோவப்படுறாங்க. நான் இப்ப வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நாகு வந்து நம்ம மல்லியோட தங்கச்சி எல்லாமே கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம மல்லி வந்து வேணான்னு சொல்றாங்க. ஆனாலுமே நம்ம நாகு நிக்கல, கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து நம்ம மல்லியை வந்து புரிஞ்சிக்காம ரொம்பவே பேசுறாங்க. நம்ம மல்லியோட மனசு இவ்வளவு வேதனைப்படும், இவ்வளவு கூட நம்மள வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே இவங்க, நான் தான் எல்லா தப்புமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் தான் கடத்தணும்னு சொல்லிட்டு, நான் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் என்னாலதான் இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லி மேல பழி போடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி என்ன செய்ய முடியும், ஒத்துக்கிட்ட தவிர அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம மல்லி வந்து நான் செஞ்ச இப்ப என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்கறாங்க நம்ம மல்லி. இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து கண்டிப்பா நம்ம மல்லி வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்னாங்க. ஒரு விஷயத்தையும் அவங்கள கேட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்ம மல்லியோட மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாமே பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க. ஆனா வந்து நம்ம மல்லி எப்படிதான் பொறுத்துக்குவாங்க. கண்டிப்பா வந்து நம்ம விஜயை விட்டு பிரிஞ்சா மட்டும்தான் நம்ம விஜய்க்கு வந்து நம்ம மல்லியோட இந்த இது எல்லாமே புரியும். நம்ம மல்லி வந்து எப்படி இருந்தாங்க, நம்ம மல்லி இருந்தா நம்மளுக்கு இப்படி ஹெல்ப் பண்றாங்க, எல்லா உதவியும் செய்யறாங்க அப்படின்றது வந்து நம்ம விஜய்க்கு புரியும். கண்டிப்பா வந்து நம்ம மல்லி வந்து வீட்டை விட்டு போக போறாங்க. அதுதான் நடக்க போகுது. என்ன நடக்கும், நம்ம விஜய் வந்து எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே கூடாது. நம்ம மல்லி மனசு கஷ்டப்படுற மாதிரி கண்டிப்பா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லி கன்சீவா இருக்கிற விஷயமே நம்ம விஜய்க்கு தெரிய போகுது. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.